ஹலோ மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட்டர்ஸ். ஹலோ கிஷோர் ப்ரோ. ஆக்சுவலா வழக்கமா வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்சஸ் தான் வந்துட்டு இப்போ ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரி மேட்ச். WPL ஃபுல்லாவே வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியா தான் போயிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ஓவர் எக்ஸைட்டிங், ஒரு நைல் பைட்டிங் த்ரில்லர் சின்னசுவாமி ஸ்டேடியம்ல நடந்துச்சு. எல்லாரும் வந்துட்டு கண்டிப்பா ஆர்சிபி தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா ஆர்சிபி ஜெயிக்கல. ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர் போறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கான்டெஸ்ட். யாருமே எதிர்பார்க்கல. எக்கல்ஸ்டன் வந்துட்டு அவங்க லைஃப்லயே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு மேட்ச்ல 4 6 அடிச்சு வந்துட்டு மேட்சை நான் டைப் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவங்க லைஃப்ல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. ஹார்ட் லக் ஃபார் ஆர்சிபி. ரொம்ப என்ன சொல்றது, ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்சை கஷ்டப்பட்டு விட்டுட்டு அப்புறம் திரும்ப சூப்பர் ஓவர்ல ஒரு சான்ஸ் கிடைச்சி சூப்பர் ஓவர்ல வந்துட்டு எதுக்கு மந்தனாவை இறக்குனாங்கன்னே தெரியல. எலிஸ் பெரிய அண்ட் ரிச்சா கோஷ் தான் இறங்கி இருக்கணும். ஸோ அது ஒரு மிஸ்டேக்கு. எனக்கு தெரியல ரேணுகா சிங் தாக்கூர் ஏன் வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏன் போட்டாங்க லாஸ்ட் ஓவர்னு எனக்கு சத்தியமா புரியல. இதுக்கு வந்துட்டு அவங்க இங்க எங்க பெரிய பெரிய லேடி அவங்களே வந்துட்டு போட்டிருக்கலாம். 2 ஓவர் போட்டிருக்காங்க இன்னைக்கு மேட்ச்ல. சொல்லுங்க கிஷோர் ப்ரோ, எப்படி போச்சு இன்னைக்கு மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் உத்தரப்பிரதேஷ்? எக்லிஸ்டன் படி தான் பேசணும் ஃபர்ஸ்ட் எடுத்தவனே. அவங்க ஏதோ T20ல செமிலியா இல்ல எங்கேயோ ஒரு வாட்டி ஆஸ்திரேலியா இல்ல சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட பேட் சுத்துனாங்க. உனக்கு பேட்லாம் சுத்த தெரியுமா? நான் படல, வெளியெல்லாம் போல, 1 month தான் போச்சு. ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி அடிச்சாங்க. சத்தியமா ரேணுகா, முன்னெல்லாம் அங்க யாரோட கம்பேர் பண்ணுறாங்க? இந்தியா பும்ரா அளவு கம்பேர் பண்ணிருக்காங்க. நீ என்னமா இப்படி போடுறன்ற மாதிரி இருக்கு. புவனேஸ்வர் குமார்னாங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் ஷமின்னாங்க, அப்புறம் இப்படிக்கு இருக்க பெஸ்ட் போலர்னாங்க. லைன் லென்த் பிடிக்கிறாங்க, மீடியம் ஸ்விங்கரா இருக்காங்க, என்னென்னவோ பேசுறாங்க. ஆனா ஒரு பவுலர் போயிட்டு நான் ஏட்டி அடிக்கிற மாதிரி பண்ணிட்டேமான்ற மாதிரி இருந்தது. எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ். ஆனா எப்பவுமே அவங்க கிட்ட ஒரு பேக் இருப்பாங்க. உத்தரப்பிரதேஷ் கிட்ட அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க நம்ம லாஸ்ட் 2 சீசனா பார்த்தாலும். பட் இந்த வாட்டி கொஞ்சம் மேபி அவங்களுக்கு அந்த லக்கி சாம் நினைக்கிறேன். அந்த ஹென்ரி சீரியஸாவே அவங்க 2 மேட்சுமே ஜெயிச்சுன்னு இருக்காங்க. லக்கி சாமா ஆமா. தான் இருக்காங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. அதை விட டீசன்ட் பிளேயர் தான், பட் இன்ஜுரியில போயிருக்காங்க. விக்கி இல்லடா நல்லா ஆடுவாங்கன்னு சொன்னா, அப்புறம் நான் போய் செக் பண்ணேன். நான் இல்ல ஆவரேஜா ஆடுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்லறேன். அப்புறம் தான் போய் பார்த்தா எக்ஸ்ட்ரா தான் ஆடி இருக்காங்க. இன்ஜுரி கன்சர்னால மிஸ் ஆயிடுச்சு. டீம் இந்த வாட்டி செம பேலன்ஸ்டா இருக்கு. மறுபடியும் நீங்க சொன்ன மாதிரி தான், நான் பவர் பிளேல பெங்களூர் பண்ண மிஸ் அவுட்டா ஒரு பொண்ணு 90 ரன் அடிச்சிருக்கா. அவளோட இது லைஃபே அவங்க என்ன சோக ஆக மாட்டாங்க. அவங்க எவ்வளவு வருஷம், பல வருஷமா விளையாண்டு இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி எத்தனோ மேட்ச் பார்த்துருப்பாங்க. பட் எனக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செம்மையா போச்சு. சான்ஸே இல்லை. இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறா மென்ஸ் ஆர்சிபி அப்படின்ற மாதிரி பார்க்க. இல்ல, அதை கட் பண்ணிடலாம். இது வந்துட்டு உமன்ஸ் பத்தி தான், அதனால உமன்ஸ் பத்தி மட்டும் பேசிட்டு போயிடலாம். சொல்லுங்க. டீசென்டான ஃபைட்டு. ஆனா சின்னசாமியில 180 டிஃபெண்ட் பண்றாங்க. 180 போன மேட்ச் 160 டிஃபெண்ட் பண்ண வராங்க. ஸோ அதான் ஷாக்கா இருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா சின்னசாமியில அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு டெம்பர்மெண்டே காட்டல. நம்ம குரூப்ல பேசிட்டு இருந்தோம், விக்கியும் சொன்னா போல. ஸ்பிட்டி மந்தனா டெம்பர்மெண்டே காட்டல, இன்டென்ட்டே இல்லை அப்படின்னாங்க. அன்வான்டா எக்லிஸ்டன் அந்த பொண்ணு வேர்ல்ட் கிளாஸ் லெஜெண்ட், 17 வயசுல டீம் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 8 9 வருஷமா விளையாடுறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு உங்க பாஷா பழிக்குமான்ற மாதிரி தான் இருந்தது. அந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி ரிச்சா கோஷ் இல்ல எலிஸ் பெரி, சரி ஓகே நீ வந்துதான் ஆகணும்னு நினைக்கிறியா ஸ்பிட்டி, உங்க கூட எலிஸ் பெரி வர வச்சிருக்கலாம். இல்ல வேற எவ்வளவு பேர் இருக்காங்க அதுல ஆடுறவங்க, அவங்கள கூட யாராச்சும் மாட்டி இறக்கி ட்ரை பண்ணிருக்கலாம். அன்வான்டா ஒரு மூவ் பண்ணி இப்படி போயிடுச்சு. பட் யூபி அன்எக்ஸ்பெக்டட். அவங்களாம் பேட்டிங் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி போன மேட்ச் திடீர்னு 7 விக்கெட் என்ற பிறகு சின்னல் என்று 20 பாலுக்கு 67 அடிச்சாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்லிஸ்டன் அவங்களும் 20 பால் 45 வச்சிருக்காங்க. சோ அவங்க எனக்கு தெரிஞ்ச டெய்லர் தான் வின் பண்ணுறாங்க. அதுதான் டெய்லண்டர்ஸ் தான் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேசாம ஒரு 7 விக்கெட் விட்டுறலாம் போல இருக்குது. அடுத்த மேட்ச் பின்னாடி இருக்கவங்க அடிச்சு கொடுப்பாங்க போல. இல்ல, ஆக்சுவலா எனக்கு என்ன வருத்தம்னா ஆர்சிபில வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது ஃபுல்லா அடிச்சது ஃபுல்லா எலிஸ் பெரி தான். நான் என்ன சொல்றேன், அட்லீஸ்ட் நீங்க வந்துட்டு பேட்டிங்ல அவங்க சூப்பர் ஓவர் அவங்க போடல. அவங்க இவங்க யாரு, கிராத்தா அவங்க கிட்ட தான் கொடுத்தாங்க. யாரு, தாலியா மெக்ரத்தா, கிம் கார்த் அவங்க தான் வந்துட்டு போட்டாங்க. பேட்டிங் இறக்கி விடுறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? இவங்களை எலைஸ் பெரிய இறக்கி விடுறதுக்கு என்ன பிரச்சனை? 90 ரன் அடிச்சிருக்காங்க. அவங்க பாருங்க, அவங்க ஆக்சுவலா பண்ண தப்புதான். எக்கல்ஸ்டனை இறக்கி விட்டுருக்க கூடாது. எக்கல்ஸ்டனை வந்துட்டு அந்த ஒரு ரித்தம்ல இருக்காங்க, பேட்ல படுத்துங்கனால இறக்கி விட்டாங்க. பட் எலிஸ் பெரிய ஏன் நீங்க இறக்கல?
இது வந்துட்டு ஒரு பிளண்டரா தெரியலையா? ஒரு 90 ரன் அடிச்சுட்டு ஆரஞ்சு கேப்ப மாட்டிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க கிரவுண்ட் ஃபுல்லா. ஏன் அவங்கள நீங்க இறக்கல? இந்த ஒரு கேள்விதான் என்ன சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டே இருக்குன்னா, நம்ம ஆக்சுவலா நம்ம பேக் இதுல பேசிக்கிட்டு தான் இருந்தோம். ரிச்சா கோஷும் எலிஸ் பெரியும் வந்தா 2 பால்ல முடிச்சிருவாங்க. யாரு ஸ்ட்ரைக் எடுக்கிறாங்களோ 2 பால்ல முடிச்சிருவாங்க. நம்ம பின்னால பேசிட்டு தான் இருந்தோம். பட் எனக்கு புரியல. அது என்ன லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர்னா வந்துட்டு ஸ்மிருதி மந்தனா வரணும்? அது என்ன கான்செப்ட்? அது ஏன் இன்னும் எவ்வளவு நாள் தான் இது இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏன் இந்த லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் ரிச்சா கோஷோ எலிஸ் பெரியோ சிக்ஸ் அடிக்கவே முடியாதா? இது வந்துட்டு இந்த கான்செப்ட் இந்த ஸ்டீரியோ டைப்லாம் தான் உடைக்கணும். அவங்க போன மேட்ச் நான் பார்த்துட்டு இருக்கேன். மும்பைல யாரோ ஸ்பின்னர் லெக் ஸ்பின் ஆஃப் ஸ்பின்னர் யாரோ போட்டு இருக்காங்க. ஒண்ணுமே பண்ணல. ஒரு பவர் கூட இல்ல. அழகா ஃபைன் லேக்ல பேட் தூக்கி விட்டு போயினே இருக்காங்க. எனக்கு எட்லீஸ்ட் ஒரு அதான் பண்ணிருப்பாங்க. 4 ஃபீல்டர் பின்னாடி நிக்க வச்சிட்டாங்க. 4 ஃபீல்டர் லாங்கர்ல போட்டாங்க. ஒண்ணுமே பண்ணிட மாட்டாங்க. முட்டி போட்டு ஸ்வீப்ல லிப்ட் தான். இந்த ஃபைனல் லிப்ட் தான். அப்படிதான் போன மேட்ச். சோ அந்த மாதிரி தள்ளி தள்ளி அடிப்பாங்க. இல்ல ஒரு பயங்கரமான எக்ஸ்ட்ரானல் ஸ்வீப். கிளீனா ஸ்வீப் பட்டு இருக்கும். பட் இருந்தா 2-4 மேட்ச் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். அதான் பண்ணிருப்பாங்க பெரிய. அதை விட்டுட்டு தேவையில்லாம அன்வான்ட் கரெக்ட். ஏன் பெரிய இறக்கல? அது முதல்ல கேள்வி. ஆக்சுவலா நீங்க சொல்றது நல்லா கரெக்டா தெரியுது. இன்னொன்னு என்னன்னா அவங்க அவங்க ஃபீல்ட் செட்டே பாத்தீங்கன்னா ஆஃப் சைடுல விட்டுட்டாங்க. ஆஃப் சைடுல வந்துட்டு பாயிண்ட் இருக்கு, ஸ்வீப்பர் கவர் இருக்கு, லாங் ஆஃப் இருக்கு. நீ வேணும்னா ஸ்ட்ரெயிட்ல அடிச்சுக்க, உன்னால முடியும்னா. ஏன்னா ஆஃப் சைடு போற பால வளைச்சு அடிச்சா கொடை கிளம்பிரும். ஸ்ட்ரெயிட்ல அடிச்சுக்கன்னு தான் ஃபர்ஸ்ட் பால் ரிச்சா கோஷ் அடிச்சது செம ஷாட். அந்த நேரா வந்துட்டு ஸ்டெம்பிள் அடிக்கும் 2வது பால், அது நல்ல ஷாட். அட்லீஸ்ட் அந்த மாதிரியா ஸ்மிருதி மந்தன் அடிச்சிருக்கலாம். அதுவும் பண்ணல. அந்த ஒரு பால் வந்துட்டு அந்த பின்னாடி ஆட போனாங்க. அது எப்படி பிச்சிங் டவுன் தி லெக்னே தெரியல. அதெல்லாம் நான் அவுட் நினைச்சு நான் எங்க வீட்டுல பார்க்கும்போது இப்படி கையை தூக்கிட்டேன். கடைசியில பார்த்தா அது பிச்சிங் அவுட் சைட் தி லெக். அதுக்கு அடுத்த பால் திரும்ப ஸ்ட்ரெயிட்டா அடிக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் வந்துட்டு கிளட்ச் மேட்சஸ். இந்த மாதிரி மேட்சஸ்ல வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணதான் வந்துட்டு ஒரு பூஸ்ட் கிடைக்கும். பட் டேபிள் டாப்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது தெரியாது. பட் சொல்லுங்க நீங்க. அதோட வேற ஐ திங்க் ஷி இஸ் குட் இன் பிளேயிங் கவர்ஸ் அண்ட் மிட் ஆஃப். ஸ்டிக்க விட்டு வெளியே வந்துட்டு பேட் லிஃப்ட் பண்ணிருக்கலாம் ஆஃப் சைட்ல. நல்லா உள்ள இருக்காங்க. ஏன் அவ்வளவுலாம் யோசிக்கல? ஒரு எண்டு எப்படி இன்சைட் அவுட். கரெக்ட், குட் வேர்ட். இன்சைட் அவுட். இன்சைட் அவுட் ஆடினா கண்டிப்பா அதுவும் போகுது. அதை ஏன் பண்ணல? அவங்க என்னதான் நினைச்சிட்டு வந்தாங்க? பரவாயில்ல தோத்துதான் ஓகேன்னு நினைச்சிட்டாங்களா? ஒண்ணுமே புரியல. ஒரு ஆள் ஆடி இருக்காங்களே, பவுலிங் இன்டென்ட் காட்டல. ரேணுகா சிங் அநியாயம். எங்கேயோ இந்த மேட்ச் மனசாட்சி இல்லாம எடுத்து வந்து விட்டாங்க. எவ்வளவு அடிக்கணும்? 20 அடிக்கணும், 20 கிட்ட அடிக்கணும். அத போயிட்டு சூப்பர் ஓவர் வர வச்சாங்க. அந்த பொண்ணு சாரி, அந்த பொண்ணு லாஸ்ட் பால் அந்த பொண்ணு தேவையில்லாம சுத்திட்டா. பேட்டை இப்படி வச்சிருந்தா பட்டு நின்றுக்கும் ஓடிட்டு இருக்கலாம். அவ்வளவுதான். அதை பண்ணாம அந்த பொண்ணு சுத்தி வேஸ்டா விட்டு சூப்பர் ஓவர் போய் ஐயோ அப்படின்னு. இப்ப அங்க இருக்க பிரான்ஸ் என்ன இருப்பான்? அவனவ 110 140 கட்டினுறானுங்க ஓன்னு. போன வாட்டி இப்படி காதை மூடுறாங்க, எல்லாம் காதை மூடிறாங்க. இப்ப அவங்க நிலைமை என்ன? ஸ்ரேயா பாட்டியல் நிலைமை என்ன? சொல்லுங்க பாக்கலாம். இல்ல அவங்க ஆக்சுவலா அவங்க டேபிள் டாப்ல தான் இருக்காங்க. அதனால இந்த லாஸ் எல்லாம் வந்துட்டு அவங்கள ஒன்னும் பெருசா இதுவே பண்ணாத. மோரலஸ் அவங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன். ஸோ அதனால ஒன்னும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எங்க வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு வேக்கப் கால் மாதிரி ஆர்சிபி விமன்ஸ்க்கு. ஏன்னா 2 மேட்ச் தொடர்ந்து தோத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட, அதுவும் ஜெயிக்க வேண்டிய மேட்ச். ஹர்மன் பிரீத் கவுர் விக்கெட் எடுத்துட்டு அமன்ஜோத் கவுர் அடிக்க விட்டு கடைசியில வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு கவர்ஸ்ல 4 அடிச்சு வின் பண்ணாங்க. ஸோ அதுவுமே ஜெயிக்க வேண்டிய மேட்சை கையில இருந்து விட்டாங்க. இதுவுமே ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச். அண்ட் எனக்கு தெரியல வந்துட்டு லைக் எப்படி இதை அப்ரோச் பண்ண போறாங்க அடுத்துட்டு. இனிமே யோசிப்பாங்களா எலைஸ் பெரிக்கே வந்துட்டு நம்ம பேட்டிங் கொடுப்போம் இன்கேஸ் சூப்பர், ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர். ஸோ அதனால வந்துட்டு இதுல பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் பெருசா தெரிஞ்சுக்காது. ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால நாங்க இப்படி பண்றோம். பட் ஸ்டில் எலிஸ் பெரி ஓவர் ஸ்மிருதி மந்தனா தான் யாருனாலும் சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரியல இது மேனேஜ்மெண்ட் அதாவது கோச்சிங் ஸ்டாஃப்ஸோட காலா இல்ல மந்தனா நானே போறேன் நானே அடிக்கிறேன் என்ன 9 ரன் தானே அப்படின்னு நினைச்சிட்டாங்களான்னு தெரியல. ஆனா எக்கல்ஸ்டனை பாராட்டியே ஆகணும். எக்கல்ஸ்டனுக்கு வந்துட்டு நானும் பார்த்திருக்கேன். அவங்களுக்கு வந்துட்டு நான் பேட்டிங் இப்படி ஆடி நினைச்சிருக்க கூட மாட்டேன். எக்கில்ஸ்டன் வந்துட்டு ஒரு மேட்ச் வந்துட்டு இது எப்படி இருக்குன்னா நம்ம ஊர்ல வந்துட்டு ஹர்ஷதீப் சிங் வந்துட்டு ஒரு மேட்ச் பினிஷ் பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி இருக்கு மென்ஸ் டீம்ல. இது வந்துட்டு என்னால ஏத்துக்கவே முடியல. நான் பாக்குறேன் சும்மா கடைசி 5 ஓவருக்கு வந்துட்டு ஆக்சுவலா முன்னாலாம் ஸ்கோர் கார்டு பாத்துட்டு இருந்தேன், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லைவ் பாத்துட்டு இருந்தேன். கடைசி 5 ஓவர் சரி ஓகே ஜெயிக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு பார்த்தா இந்த அக்கா வராங்க, எக்கில்ஸ்டன் அக்கா வந்துட்டு 19 பால்ல 33 ரன் சொழட்டி சொழட்டி அடிக்கிறாங்க. என்னென்னமோ ஷாட்லாம் அடிக்கிறாங்க. அதை பட்டு 6 போகுது. சின்னசாமி கேட்கணுமா? முடிச்சிட்டாங்க. சரி ஓகே, நம்ம பவுலிங் பேசிட்டு இருந்தோம். பவுலிங் வந்துட்டு தீப்தி சர்மா வருவாங்க, இல்ல வேற யாராவது வருவாங்க, எக்கல்ஸ்டன் வர மாட்டாங்க, ஸ்பின்னர் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா அக்கா வந்து தூக்கிட்டு வராங்க. நானே போடுறேன் பரவாயில்ல அப்படின்ட்டு வராங்க. நானே போடுறேன்ட்டு
செமையா போட்டாங்க. எந்த பாலும் லூஸ் பால் கிடையாது. எந்த பாலுமே வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு ஃபுல் டாஸ் அந்த மாதிரி பால் எல்லாம் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப், அவ்வளவுதான். உனக்கு அதுக்கு மேல நான் எங்கேயும் போட மாட்டேன்னு அழகா போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு விக்கி ப்ரோ சொல்லிட்டு இருந்த மாதிரி ஆக்சுவலா எக்லிஸ்டனுக்காகவாது இந்த மேட்ச் உத்தரப்பிரதேஷ் ஜெயிச்சிருக்கணும். அதனால யூபி ஜெயிச்சிட்டாங்க. அதனால ரியலி ஹாப்பி. ஏதாவது ஃபினிஷிங் தாட்ஸ் இருக்கா? அடுத்த மேட்ச் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆர்சிபி? அதுதான் ஃபினிஷிங் டாஸ்க்காக தான் வெயிட் பண்ணேன். இப்போ யூபி வந்தா ஓப்பனிங் 1 டவுன் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 4, 5, 6 எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் 7ல இல்ல 8ல சின்ன லேண்டரி வந்து ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மிடில் ஆர்டர்ஸ் ரொம்ப வீக்கா இருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் பவுலிங்ல பார்த்தா தீப்தி சர்மா மட்டும்தான். தீப்தி சர்மா இப்ப எக்லிஸ்டன் அவங்க 8 ஓவர் போட்டா மிஸ்டர் 12 ஓவர் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இருக்காங்க, குறை சொல்லக்கூடாது, இருக்காங்க. சாரி, பேர் டக்கு ஞாபகம் வரல, இருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணாதான் இந்த டேபிள் டாப் டாப் 3ல முடிக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா இவங்க டெல்லி கொஞ்சம் புவர் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் வந்தா லாஸ்ட் 3-4 மேட்சா அங்க பெரிய மட்டும் தான் ஆடிட்டு இருக்காங்க. பெரிக்கு சுத்தி கொஞ்சம் நின்று ஆடுறது கூட ஆள் இல்லாம இருக்காங்க. புவர் ஃபார்ம் ஆஃப் ரிச்சா கோஷ் ஓப்பரா சொல்லணும். ரிச்சா கோஷ் ஆவரேஜ் டீசெண்டா ஆடுறாங்க, ஆனா அந்த அளவுக்கு ஃபார்ம் இல்ல. ஸ்பிரிட்டி மட்டும் ஆட மாட்டாங்க, அவங்க கூட ஓப்பனிங் ஆடுறவங்களே ஆட மாட்டாங்க. அதுக்கப்புறம் எலிஸ்பிரிக்கு அப்புறம் வர யாருமே, காராமா இருக்கட்டும், காட் தானே போட்டாங்க, காட்டா இருக்கட்டும், நிறைய பேர் ஆடாம இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பவுலிங் மறுபடியும் இவங்க மென்ஸ் பவுலர்ஸ் மாதிரி மாறாம இருக்கணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் இன்டென்ட் காட்டி மேட்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த வாட்டி ஃபைனல் டைரக்டா போயிடலாம். போயிட்டு ஒரு செகண்ட் கப் பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரிலாம் அடிச்சிட்டாங்கன்னா பெங்களூர் ஃபுல்லா சுத்துவாங்கன்னு நினைக்கிறேன், இல்ல கர்நாடகா ஃபுல்லா சுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் கப் வச்சுக்கிட்டு இந்த வாட்டி கப் அடிச்சாங்கன்னா. ஸோ அதனால கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளேயர்ஸ் மைண்ட் செட் அண்ட் கோச் மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. கண்டிப்பா அவங்க இந்தியா ஃபுல்லா சுத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா வந்துட்டு அந்த டீம் வந்துட்டு அவ்வளோ சித்தரிக்கப்பட்டு அவ்வளோ ஒடுக்கப்பட்டு மென்ஸ்ல வந்துட்டு அவ்வளோ இது பண்ணதுக்கு வந்துட்டு அவங்க கண்டிப்பா இந்த வாட்டி கப் அடிச்சாங்கன்னா அவங்க இந்தியா ஃபுல்லா ஒரு இந்தியா டூரே போகலாம். ஆல் ஓவர் இந்தியா டூர். ஏன்னா அவங்க கண்டிப்பா அதுக்கு டிசர்வ்டு. பிளஸ் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, போன வாட்டி நான் அவங்க WPL வின் பண்ணப்ப நான் பெங்களூர்ல தான் இருந்தேன். அப்பவே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்ச செலிப்ரேஷன்ஸ் இருந்துச்சு. அப்படியே நான் இருந்த இடம் மார்த்தள்ளிலாம் வந்துட்டு அப்படியே கத்தி கூச்சல் போட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஸோ அந்த மென்ஸ் டீம் பண்ணாத உமன்ஸ் டீம் பண்ணி அந்த டீம் மேனேஜ் அந்த டீம் ஃபேன்ஸுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப ஹாப்பி ஃபார் ஆர்சிபி. அண்ட் ஃபைனல் தாட்ஸ், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கையில இருந்த மேட்சை விட்டுருக்காங்க. 2 மேட்சும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கையில இருந்து விட்டுருக்காங்க. ஸோ மேபி நோட் பண்ணிட்டு அடுத்து வந்துட்டு லைக் ரேணுகா சிங் தாக்கூரை எப்படி வந்துட்டு முன்னாடியே கொடுத்து முடிச்சிடலாம், டெத்துல கொடுக்க வேணாம் அவங்கள. எலிஸ் பெரிய எப்படி ஓவர் வாங்குறது, எலிஸ் பெரியனா ரொம்ப நாளா ஓவரே போடுறது இல்லை, நம்ம பேசிக்கிட்டோம் அதுவும் கூட. எலிஸ் பெரிய வந்துட்டு கொஞ்சம் ஓவர் கொடுத்து லைக் ஒரு 2 ஓவர் போடுறதா 3 ஓவரா 1 ஓவர் டெத்துல அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரேணுகா சிங் தாக்கூரை ரொம்ப டெத்துல யூஸ் பண்ணா அவங்க ரொம்ப அடி வாங்குறாங்க. இன்னைக்கே 4 ஓவர் நான் 36 ரன் போயிட்டாங்க. அவங்க கார்த்துமே வந்துட்டு 4 ஓவர் 40 ரன் கொடுத்துட்டாங்க. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க எக்லிஸ்டன் நீங்க இப்படி அடிப்பாங்கன்ட்டு. பட் அதை வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா 2வது கப் நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இதோட வந்துட்டு WPL முடிச்சிருப்போம். இன்னொரு எக்ஸ்ட்ராடினரி மேட்ச் வந்துட்டு ஒண்ணு நடந்துச்சு. ஒரு ஸ்டார்டிங்ல வந்துட்டு செகண்ட் இன்னிங் ஸ்டார்டிங்ல வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு நிமிஷம் எப்படி ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரி கொஞ்சம் பங்களாதேஷ் பக்கம் சாஞ்சேன். சரி, பங்களாதேஷ் இஸ் கோயிங் டு டூ சம் மிராக்கிள்ஸ், சரி ஏதோ ஒண்ணு அட்லீஸ்ட் ஏதோ ட்ரையாவது பண்ணாங்களே அப்படின்னு நான் நினைச்சேன். சச்சின் ரவீந்திரா ஆடினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு முதல் 2 பேர் அவுட் ஆயிட்டு போனது தேவையில்லாம அவுட் ஆயிட்டாங்க. இதை வந்துட்டு ரொம்ப ஒரு மட்டமான விக்கெட் இது தேவையில்லாம அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. சொல்லுங்க, பங்களாதேஷ் நியூசிலாந்து ஈஸி கன்வின்சிங் வின்னு நான் சொல்ல மாட்டேன். பங்களாதேஷ் கொஞ்சம் ஃபைட் ஹார்ட் கொடுத்தாங்க, 5 விக்கெட் எடுத்தாங்க, பாதிக்கு பாதி விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால என்ன நினைக்கிறீங்க அந்த மேட்சை பத்தி? இல்ல, நான் இதை பேசுனா ஐயோ போயா நோ நாலேஜ் அப்படின்னு வாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், எந்த ஸ்கோர் ஆனாலும் ஒரு டீம் போராடி ஜெயிச்சா மட்டும்தான் அவங்களோட எல்லா எஃபர்ட்டும் தெரியும். இன்னைக்கு நியூசிலாந்து அதுதான் பண்ணிருக்காங்க. வேணுமுன்னே அவுட் ஆனாங்கன்னு சொல்ல மாட்டேன். விக்கெட் விழுந்தாலும் நின்னாடி 240 47 ஓவர் வரைக்கும் ஆடிட்டாங்க. ஆடணும். அப்படி ஆடினா மட்டும்தான் நம்மளுக்கு பால் எந்த ஓவர்ல எப்படி வரும், அந்த பிட்ச் எப்படி ஒர்க் ஆகும். 30 ஓவர் 40 ஓவர்ல இப்படி வரும், அப்ப தள்ளி ஆடணுமா இல்ல ஹிட் பண்ணுமா, இல்ல 40 to 45 இப்படி வரும் தள்ளி ஆடணுமா இல்ல ரொட்டேட் பண்ணணுமா, எல்லாமே தெரியும். அதை பக்காவா பண்றாங்க. ஒரு எக்ஸ்ட்ரானரி. இது வரைக்கும் 2-3 வாட்டி 0ல அவுட் ஆன மிச்சல டிராப் பண்ணி ரவீந்திராவை சேர்க்கிறாங்க, அவரும் பெர்ஃபார்ம் பண்றாரு. அப்போ அவங்கள அந்த பேட்டிங் லைன் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜேமிசன் நான் போன வீடியோல பேசியிருந்தேன், அவர் சேர்த்தாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சேர்த்துட்டாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்புறம் ஜேக்கப் டஃபி வேணும்னு சொன்னேன், பார்த்தா அந்த பையன் இன்ஜுரி தான் போல இருக்கு, ஆனாலும் ஸ்குவாட்ல இருக்கான். சப்போஸ்
சப்போஸ் அவனும் ரிட்டர்ன் ஆயிட்டானா இன்னும் பயங்கரமான ஸ்ட்ராங் ஸ்குவாட் ஆயிருவாங்க. பவுலிங்க்கும் சரி ஸ்பின் ரேஸ்வெல் எக்ஸ்ட்ரானரி நான் இல்லைன்னு சொல்லுவேன் கம்பேரிங் வித் பிரான்ஸ்ல. ஆனா பார்த்தா அந்த பையன் மேட்சே மாட்டிருக்கான், விக்கெட் தான் எடுத்து வச்சிருக்கான். அவனுக்கு தேவா இருக்கு இன்னைக்கு. அதனால இவங்க இல்ல, நான் மறுபடியும் சொல்லின்னு இருக்கேன், எல்லாம் பேட்டிங் ட்ராக்ன்றாங்க. ஆனா அந்த பிட்ச்ல 10 to 30 ஓவர் ஏதோ ஆகுது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா 10 ஓவருக்கு 65 அடிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் இது 20 வந்துட்டு இது வேற பிட்ச், இது ராவில்பிண்டி. இது வந்துட்டு அந்த பிட்ச் கிடையாது. இல்ல நான் என்ன சொல்லுவேன், எனக்கு பிட்ச்னு என்ன மீன் பண்ணா, பாகிஸ்தான்ல இருக்க ராவல்பிண்டியா இருக்கட்டும், லாகூரா இருக்கட்டும், கராச்சியா இருக்கட்டும், எல்லாமே ஏதோ மிடில் ஏதோ பண்ணுதுன்னு தோணுது. பிளாட் ட்ராக்கு டம்மா டிமில் அடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் சம்திங் ஏதோ நடக்குது. இந்த பெரிய டீமுக்கும் சின்ன டீம் மேட்ச்ல இருக்கும். 2 பெரிய டீம் ஆடுறதா தெரியும், நாளைக்கு தெரியும் சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு பெரிய டீம் சின்ன டீம் ஆடுறப்போ ஏதோ ஒண்ணு மாறிடுது. அந்த சின்ன டீம் கிராஸ் பண்ண மாட்டாங்க. நேற்று பேசியிருக்காரு பாருங்க, ரிஸ்வான் வேற லெவல்ல பேசியிருக்காரு பிரஸ் மீட்ல போயிட்டு, செம்மையா இருந்தது. ஐயோ 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 யார் யாருன்ற மாதிரி திரும்பி வந்து பார்த்துட்டு எனக்கு சரி இந்த மேட்ச் எதுக்கு அந்த மாதிரி இல்ல பங்களாதேஷியா அந்த அளவுக்கு. சரி ஓகே ஓகே. பங்களாதேஷ் வந்து ஏன் மிடில் ஓவர்ஸ்ல இன்டென்டே காட்டல தெரியல. அவங்க டீம்ல ஒரு 2 எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரா இருக்காங்க, முஷ்பிகர் ரஹீமும் முகமது அல்லாவும். அவங்க 2 பேருமே ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. சரி இந்த கேப்டன் ஆனா நல்லா தான் ஆனாரு, ஆனா ஏன் அவ்வளோ லோ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆனாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்ல அவங்க கிட்ட பவர் ஹிட்டர்ஸ் இல்ல, அது போன நேரத்துல வேற யாரு நின்னாங்க சொல்லுங்க. சாந்தோ அவர் ஒருத்தர் நிக்கலன்னா இந்த 240 வந்திருக்காரு. அவர் நிக்கிறனாலதான் ஸ்கோர். நீங்க இந்தியாவோடமே எடுத்துக்கோங்களேன், ஜாக்கர் அலி வந்துட்டு பாத்தீங்கன்னா 40 ஸ்ட்ரைக்கர்ல தான் ஆனாரு நினைக்கிறேன், 45 ஸ்ட்ரைக்கர் தான் ஆனாரு. வேற வழி இல்ல, யாரும் நிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க அடிக்கிற பேட்ஸ்மேன் சொல்றவங்க தான் இந்த முஷ்பிகுர் ரஹீமும் முகமதுல்லாவும். அவங்க நல்லா சீனியர் சிட்டிசன்ஷிப் வச்சுட்டு டீம்ல இருந்துக்கிறாங்க, அடிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க பாவம். இப்ப இதே 270 280 அடிச்சிருந்தாங்கன்னா டஃப் மேட்ச், நியூசிலாந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்க. 240 தான் சேஸ் பண்ணிட்டாங்க ஈஸியா. கரெக்ட். ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க போற டீமா இருக்க போறது கண்டிப்பா இந்த சைட்ல இந்தியா, நியூசிலாந்து. அந்த பக்கம் நாளைக்கு தெரிஞ்சிடும். அப்படி ஆஸ்திரேலியா பீட் ஆன் சவுத் ஆப்பிரிக்கானா கண்டிப்பா ஆஸ்திரேலியா டஃப் ஃபைட் கொடுக்க போகுது. இல்ல சவுத் ஆப்பிரிக்கா பொட்டலம் போட்டுச்சுன்னா சவுத் ஆப்பிரிக்காவும் கூட ஆஸ்திரேலியாவா இல்ல இங்கிலாண்டோ வரப்போகுது. ஸோ ஒரு நல்ல டஃப் சான்ஸ் தான் இருக்க போகுது. காம்படிட்டிவ் கிரிக்கெட்டும் ஆஸ் யூஷுவல் டைலாக், ஹூ பிளேஸ் குட் கிரிக்கெட் தே வில் வின் தி மேட்ச் ஆன் தி டே. அவ்வளவுதான். இல்ல அத நீங்க சொல்லக்கூடாது, அந்த டைலாக் நான் வச்சிருக்கேன். இப்ப இந்த மேட்ச் முடிங்க, அடுத்த கேள்வி உங்கள்ட்ட அது கேட்க போறேன். இப்ப இந்த மேட்சை வச்சு நீங்க அடுத்து இந்தியா நியூசிலாந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது அவங்க கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் டிக்கெட்ல ஆட போறாங்க, துபாயில வந்து ஆட போறாங்க. சோ இந்தியா என்ன பண்ணும்? இப்ப நியூசிலாண்டை வந்துட்டு அடிச்சுட்டு நீங்க சொல்லுவீங்க இப்போ 5 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சாலாம் கப்படிக்க முடியாது, அதெல்லாம் கடல்லையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. இப்ப நாளைக்கு வந்துட்டு இந்தியா நியூசிலாந்து ஜெயிக்கணும்னா என்ன பண்ணும் அடுத்த வாரம் மேட்ச்? இந்தியா இப்போ எனக்கு நியூசிலாந்து வேற லெவல்ல மூவ் பண்ணிட்டாங்க. போன மேட்ச் பேட்டிங் ஆட்டாங்க, இந்த மேட்ச் சேசிங் பண்ணிட்டாங்க. அவங்க 2 ஸ்ட்ரென்த்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த மேட்ச் அவங்க எதுவுமே ட்ரை பண்ண வேணாம். பேட்டிங் வந்தாலும் ஓகே, கோ ஆன் யுவர் ஃப்ளோ. பேட்டிங் வந்தாலும் ஓகே, போலிங் வந்தாலும் ஓகேன்னு இப்ப இந்தியா தான் யோசிக்கணும், நம்ம எப்படி ஆட போறோம், நம்ம அப்ரோச் எப்படி இருக்க போகுது, இந்த ஆர்டரை மாட்டி ஆட வைக்க போறோமா இல்ல பொறுமையா ஆட போறோமா. ஏன்னா இப்போ நேற்று யாரோ பெரிய தலைவரை சொன்னாங்க, இப்ப இருக்க ஃபார்மேட்டுக்கு வேற வழி இல்ல, பவர் பிளே அக்ரெசிவா தான் ஆடணும், இந்தியா பக்காவா தான் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அது அக்செப்டபிள், வேலிட் பாயிண்ட் தான். பவர் பிளே ஓகே. அதுக்கப்புறம் இப்ப நேற்றே கூட கோலி அந்த ஒரு 100 கொஞ்சம் ஒரு 10-15 பால் அதிகமா இருந்தாரு, அந்த மாதிரி ஆடினாதான் பெட்ரு. ஆனா அந்த மாதிரி பண்ணாம இப்ப கொஞ்சம் பாண்டியா வந்து டம்மா டின்னு நஷ்டம் போயிட்டாரு. அவரு வேற லெவல், குறை சொல்ல முடியாது. அந்த மாதிரி மெயின் மேட்ச்ல சொதப்பிச்சுன்னு என்ன பண்ணுவாங்க, அதுதான் எனக்கு மறுபடியும் தோன்ற ஒரே ஒரு இதுவாவே இருக்கு இந்தியா கிட்ட. அது பாண்டியா வந்துட்டு கரெக்டா பண்ணாரு. பாண்டியா நேத்து கரெக்டா பண்ணாரா? சரிங்க, அவரோட வேலையை அவர் பார்த்தாருங்க. ஓகே, அது தன்னதான். அப்ப அதான் அவரோட வேலை, பாண்டியா நேத்து பண்ணது. சரி ஓகே, நான் பேசுங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்ல, அவங்களோட ரோலை கரெக்டா பண்ணணும். இப்போ ஸ்ரேயா ஐயரா இருக்கட்டும், KL ராகுலா இருக்கட்டும், கோலியா இருக்கட்டும், இந்த 10-40 எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க, எனக்கு அது மட்டும் தான். அந்த அப்ரோச்ல இப்போ 2 மேட்சுமே பாருங்க, டம்மா விக்கெட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் நிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்தியா பண்ணுமா? அந்த அப்ரோச் எல்லாம் பண்ணணும், அந்த அப்ரோச் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். என்னதான் நீங்க ஒரே விக்கெட்ல விட்டாலும் அந்த அப்ரோச் பண்ணாம நீங்க பாட்டு டேரக்டா செமியோல ஃபைனல்ல வந்து நின்றுட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்குன்னு வேணுமே அவுட் ஆயிடலாமா சார் அந்த கமெண்ட்ல போடலாம். நான் அப்படி சொல்ல வரல. ஓப்பனர்ஸா எப்போ இன்டென்ட் காட்டணுமோ அப்போ இன்டென்ட் காட்டுங்க, எப்போ பொறுமையானமோ அப்போ பொறுமையா ஆடுங்க, பிரச்சனையே இல்லை.
இருக்கு 300 பால் இருக்கு. நீங்க 120 ஆடி 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 அதே மைண்ட்ல உட்கார்ந்து இருக்கீங்க. அந்த மைண்ட நிறுத்திடுங்க, மாத்துங்க. அது மாதிரிதான் என்னோட ஒரு இந்தியன் டீமுக்கு ரிக்வெஸ்டா இருக்கும். அவங்களுக்கு தமிழ் புரிஞ்சாங்கன்னா இந்த வீடியோ பார்த்தா நல்லா இருக்கும். அதுதான் எனக்கு ஓகே. அது முடிஞ்சு இப்ப அடுத்து வந்துட்டு வருவோம். இப்ப நாளைக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். 2 பவர் ஹவுஸ் ஆட போறாங்க, ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் கேள்வியே என்னன்னா, யாருக்கு நீங்க சப்போர்ட் பண்ண போறீங்க, யாரு வின் பண்ண போறாங்க, இதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லுங்க. இந்த குட் கிரிக்கெட் வின்ஸ் அது வந்து ஏன் டைலாக் நான் சொல்ல போறேன். அதனால நீங்க வந்துட்டு யாரு ஜெயிக்க போறாங்க, யாருக்கு சான்ஸ் இருக்கு, அதை மட்டும் சொல்லுங்க. சான்ஸ் 98% சவுத் ஆப்பிரிக்கா தான் இருக்கு. 2% ஏன் இருக்காதுன்னா சப்போஸ் சேஸ் பண்ணா இருக்காது. யாருன்னா ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணா அவங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ரைட். இப்ப நாளைக்கு வந்துட்டு அப்ப சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு டாஸ் வின் பண்ணா பவுலிங் தான் எடுக்கணும், பேட்டிங் எடுக்க கூடாது. ஆமா, எடுக்கக்கூடாது. ரைட். சோ நீங்க வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா தான் சான்ஸ் இருக்குங்கிறீங்க 98%. ஓகே. இவர் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காக்கு சப்போர்ட் பண்றாரு. நாளைக்கு வந்துட்டு யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறது பார்ப்போம். நான் வந்துட்டு ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு who plays good cricket will win the match. ஸோ அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா கிஷோர் ப்ரோட்ட ஏன் பிரத்யேகமா கேட்கறோம்னா, ப்ரெடிக்ஷன் வந்துட்டா கிஷோர் ப்ரோட்ட தான் வரணும். எப்படி வேர்ல்டு கப்னு வந்துட்டா நீங்க விராட் கோலி கிட்ட போகணுமோ, அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் வந்துட்டா நீங்க கிஷோர் ப்ரோட்ட தான் போகணும். ஸோ ப்ரெடிக்ட் அவர் அப்படி பண்ணுவாரு கண்டிப்பா. இஃப் பாசிபிள் நாங்க வந்துட்டு ட்ரீம் 11 கூட போட வைக்கணும். கிஷோர் ப்ரோட்ட வந்துட்டு சொல்லி ஒவ்வொரு மேட்சுக்கும் யார் யாரை பிக் பண்ணலான்னு கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு குரோர்பதி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுவும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இதை நோட் முடிச்சுக்கிறோம். ஸோ இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் மேட்ச். 2 சொல்லுங்க. சாரி, சப்போஸ் ஆமா நீங்க டக்குனு இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டால எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. சப்போஸ் நாளைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணி இல்ல நாங்க வில் போல் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டாங்கன்னா, பேட்டிங் ஆடிட்டு சொல்றேன் டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா, ஆல் ஐஸ் வில் பி ஆன் கேசவ் மகாராஜா அண்ட் ரபடா. அவங்க நினைச்சா மட்டும்தான் மேட்சை மாத்தி வின் பண்ண வைக்க முடியும். அப்படி நாளைக்கு சப்போஸ் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இந்த விக்கெட் வந்துட்டு பார்த்து இவங்களை வச்சு ஸ்லோ விக்கெட்டான்னு கண்டுபிடிக்க முடியாது. நாளைக்கு ராவில்பிண்டியில தான் நடக்குது. இவங்களை வச்சுட்டு நீங்க டிசைட் பண்ண முடியாது பிச்சை. ஏன்னா பெரிய டீம்ஸ் ஆனா 350 போகுது, சின்ன டீம்ஸ் ஆனா ரொம்ப இதுவா போகுது. நம்ம எந்த மேட்சே அதுக்கு எக்ஸாம்பிள் சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான். அடுத்த மேட்ச் வந்துட்டு இவங்க ஆடுறாங்க, வந்துட்டு வெளுக்குறாங்க இங்கிலாந்து ஆஸ்திரேலியா. ஸோ அதனால பாகிஸ்தான் பிச்சஸை கணிக்கவே முடியல. நாளைக்கு என்ன ஹை ஸ்கோரிங்னாலும் சேஸ் பண்றவங்க வின்னு அப்படிங்கறத நான் ஒத்துப்பேன். கேசவ் மகராஜ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. ஆனா இன்னைக்கு ரிஷாத் ஹுசேனுக்கு கொஞ்சம் ஸ்பின் அசிஸ்ட் இருந்துச்சு. அதே மாதிரி கேசவ் மகராஜ் போட்டாருன்னா சூப்பரா இருக்கு. ஏன்னா இப்ப பிரேஸ்வெல் எடுத்துக்கோங்க, சாண்ட்னர் எடுத்துக்கோங்க, 2 பேரும் சூப்பரா போட்டாங்க. பிரேஸ்வெலுக்கு சப்போர்ட் இருந்துச்சு, மகாராஜுக்கு சப்போர்ட் யாரு? அத 2 பவுலர் போட போறது யாரு? அதுதான் பிரச்சனை. அதனால பாப்போம் ஹெட் டு ஹெட். சோ அதான் ஹெட் டு ஹெட்டா அதேதான் ஆஸ்திரேலியா கிட்டயும் 5th பவுலர் இல்ல. சோ அந்த ஒரு 5th பவுலர் தான் இருக்கு. யாரு 5th பவுலர்? யாரு 5th பவுலர்ல? 7th பவுலரா லபுஷானே இருக்காரு. நீங்க சும்மா இருங்க. நாங்க டெத்ல லபுஷானே போட வச்சுன்னு இருக்காரு ஸ்மித். வேணும்னா ஸ்மித் வந்து கைய சுத்துவார் ஒரு ஓவர். இல்ல இல்ல போட சொல்லுங்க. நாளைக்கு மில்லர் தான் பண்றான், நான் பாக்குறேன். போட சொல்லுங்க, வர சொல்லுங்க. கிளாசனுக்கு கூகுளி போட்டு விக்கெட் எடுக்க போறாரு லபுஷானே. பாருங்க 47.3ல இது நடக்க போகுது. ஓகே ரைட். ரொம்ப அதிகமா ரிவ்யூ பண்ணிட்டோங்கிற காரணத்தினால கொஞ்சம் முடிச்சுக்கிறோம். ஸோ நாளைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நானும் கிஷோர் ப்ரோ நான் வருவேன், இல்ல கிஷோர் ப்ரோ வருவாரு. யாரு வராங்களோ அவங்க டீம் வின் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத சொல்லிட்டு நான் இந்த ரிவ்யூவை முடிச்சுக்கிறேன். See you tomorrow guys. Have a good day. Bye.